السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد تعظيما وتكريما ومخبرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழ் அனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயக முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் நாம் எல்லாம் புனிதமிகு ஜும்ஆவுடைய வேளையில் நல்ல பல செய்திகளை செவியுற்று செவனே அதன் அடிப்படையில் நமது வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழு பயனை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்தல் புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக எனதுரையை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த 10ஆம் தேதி, ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கோவை ஒத்தக்கால் மண்டபம் அருகிலுள்ள தனியார் பொறியியல் கல்லூரி, ஹிந்துஸ்தான் காலேஜ் என்றும் சொல்லப்படுகிறது, இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான தகவல் அது கிடைக்கப்பெறவில்லை, மறைக்கப்பட்டது. அந்த கல்லூரியிலே படித்து விடுதியில் தங்கி வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய அமுதன் என்பவர் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அவரை ஒரு 20 சக மாணவர்கள் சேர்ந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலை சுமார் 8:45 மணி அளவில் அவருடைய நண்பருடைய அறையில் இருந்து அவர்களை தாக்குகிறார்கள். அதற்கு பிறகு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மதியம் சுமார் 3 மணி அளவில் அமுதனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அங்கேயே உயிரிழந்தார் என்கிற சம்பவம் கோவை மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொலை எதற்காக நடத்தப்பட்டது என்கிற பார்வையில் அமுதனுடைய பெற்றோர்கள் சொல்வது, என்னுடைய மகன் கல்லூரியில் பயின்ற சக மாணவர்கள்
போதை பொருளை பயன்படுத்தினார்கள். அதற்காக காவல்துறையினரிடம் அவன் தகவலை கொடுத்தான். அங்கிருந்து இவனுடைய பெயர் கசிவடைந்து சகமானவர்கள் பழிவாங்கும் விதமாகத்தான் கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலை அமுதனுடைய பெற்றோர் அழுது புலம்பி மன்றாடி தெரிவிக்கிறார். வேறொரு புறம் அந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் எங்களுடைய கல்லூரியில் போதை பொருள்கள் பயன்படுத்தப்படவில்லை என்று உண்மையை சொல்கிறார்களா அல்லது அவர்களுடைய கல்லூரி நிறுவனத்திற்கு ஏதேனும் பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்று மறைக்கிறார்களா என்பது பற்றி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தெரிவிப்பதும் அதே சமயத்தில் மாண்புமிகு சொல்வதற்கே சிரிப்பாகத்தான் இருக்கிறது. கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார், இது ஒரு கோஷ்டி மோதலினால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. போதை பழக்கத்தை போதை பொருள் பயன்படுத்திய தகவல் கொடுத்ததினால் அல்ல என்று சொல்கிறார். யோசித்து பார்த்தால் ஒரு நபரை 20 பேர் சேர்ந்து தாக்குவது என்பது எப்படி கோஷ்டி மோதலாக ஆகும்? உண்மையிலேயே இது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. உண்மையை மறைப்பதற்காகவா அல்லது அவர்களுடைய அரசாங்க நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவா அல்லது வேறு ஏதேனும் அங்கு மறைக்கப்படுகிறதா என்பதையெல்லாம் அல்லாஹுதான் நன்கறிவான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் நிர்வாகம், அந்த கல்லூரி நிர்வாகம் வேறொரு தகவலையும் சொல்கிறது. இந்த அமுதனுக்கும் அந்த 20 பேர் கொண்ட அந்த கும்பலுக்கும் முன்விரோதம் இருந்தது. அந்த பகையினால் பழிவாங்கும் பொருட்டாக இவர்கள் அடித்தார்கள் என்கிற ஒரு தகவலையும் சொல்கிறது. அது மொத்தத்தில் உண்மை என்ன அப்படிங்கிறது 4 நாட்களாகியும் இன்று வரைக்கும் காவல்துறையினரும் முறையான ஒரு தகவலை சொல்லவில்லை, கல்லூரி நிர்வாகமும் முறையான தகவலை சொல்லவில்லை, அதே போன்று கல்வித்துறை அமைச்சரும் அதற்கான பொறுப்பை ஏற்கவில்லை. இப்படி உண்மையிலேயே பழிவாங்கும் நோக்கமாக இருந்தால் அதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. நம் சமுதாயத்திற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடங்களை படிப்பினைகளை இந்த பழிவாங்கும் சம்பவம் நமக்கு கொடுத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது நல்லொழுக்கத்தை சார்ந்துதான் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பலரும் அரசியல் விமர்சகர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அரசாங்கம் சரியில்லை என்று சொல்கிறது. அது உண்மையோ பொய்யோ அது பற்றி நாம் பேச வேண்டியதில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் யோசிக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதரும் சுய ஒழுக்கத்தோடு வளர்ந்தால் வாழ்ந்தால் வீடும் சரி நாடும் சரி சிறப்பாக செழிப்பாக வளமையாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுய ஒழுக்கத்திற்கு சுய கட்டுப்பாட்டிற்கு மிகுந்த முக்கியத்துவத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கெல்லாம் பிற சமூகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, பிற சமுதாயத்தவர்களை யோசித்து பார்க்க வேண்டியதில்லை. நம் குடும்பத்தில் நம் பிள்ளைகள், நம் பெற்றோர்கள், நம் சகோதர சகோதரிகள், நமது நண்பர்கள், நமது உறவுகள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களை போன்று நாம் இருக்கிறோமா? அவர்கள் நல்லொழுக்கத்தில் இருந்தால் அவர்களை நாம் பின்பற்றுகிறோமா? அல்லது தீய ஒழுக்கத்தில் இருந்தால், துர்குணமுடையவர்களாக இருந்தால் அவர்களிடமிருந்து நாம் தவிர்த்துக் கொள்கிறோமா என்பதையெல்லாம் யோசித்து பார்த்து நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாய கடமையும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலும் தான் நம்முடைய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியோர்களே, இஸ்லாம் பழிவாங்குதல் பற்றி என்ன சொல்கிறது? இந்த பழிவாங்குவதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு உயிர் சேதம் ஏற்படுகிறது, அது ஒன்று, அல்லது உடல் உறுப்புகள் சிதைவடைகிறது, அது ஒன்று. ஆனால் அதையெல்லாம் கடந்து யோசித்து பார்க்க வேண்டும், யாரை நாம் தாக்குகிறோமோ அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அவரை வளர்த்து வந்த பெற்றோர்களுடைய நிலைமை மனக்குமரல்கள் எப்படி இருக்கும், அல்லது அவர் திருமணம் முடித்திருக்கிற மனைவியை சார்ந்த குடும்பத்தாரோட நிலை எப்படி இருக்கும், அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்ப்பதோடு, இவரை நாம் தாக்கினால் பழிவாங்கினால் நம்முடைய எதிர்காலம் எப்படி அமையும்? ஒருவேளை இது உண்மை என்று அரசாங்கத்தால் அல்லது காவல்துறையினரால் கண்டறியப்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கை
நிச்சயமாக சிறைச்சாலையிலேயே புதைந்துவிடும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா, முன்பெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, என்ன அப்படின்னா இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் ஒதுக்குகிற சமுதாயம், அப்படியும் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் இன்றைக்கு என்ன அப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா பூமாலை போட்டு வரவேற்கிறாங்க, அப்படியும் செய்யக்கூடாது. அவர் உண்மையான குற்றவாளியாக இருந்தால் திரும்பி இருக்கிறாரா என்பதை பார்த்து அவரோடு நாம் சகஜமாக பழக வேண்டும். திரும்பவில்லை என்றால் திருத்துவதற்கான வழிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல ஒதுக்கி வைத்தாலும் சமுதாயம் நம்மை ஒதுக்குகிறது என்று குற்ற உணர்வோடு மீண்டும் குற்றங்களை செய்வதற்கான சூழலை நாம் ஏற்படுத்துவோம். அல்லது பூமாலை போர்த்து வரவேற்றால் இதுவெல்லாம் ஒரு கெத்து, ஒரு நம்முடைய ஒரு அந்தஸ்து உயர்த்துகிறது என்பதாக நினைத்து சின்ன ஒரு குற்றத்தை மீண்டும் பெரியதாக துவங்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பழிவாங்குதல் பழிதிருத்தலின் மூலமாக எவ்வளவு பெரிய விளைவுகள் ஆபத்துகள் எல்லாம் இருக்கிறது. இஸ்லாம் பழிவாங்குவதல் என்பது அறவே கூடாது என்று சொல்லி இருக்கிறது. உண்மையான குற்றமாக இருந்தால் அதற்கான தண்டனை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதற்காக பழிவாங்குதல் என்கிற பொருளை கூட தருகிறது. ஆனால் முடிந்த வரைக்கும் பழிவாங்காமல் மன்னிக்கும் மாண்புடையவர்களாகத்தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வல்லோன் அல்லாஹ் கொலையை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா? من أجل ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس எவரொருவர் தேவையின்றி ஒரு ஆன்மாவை கொலை செய்து விடுகிறாரோ, அவ் ஃபசாதின் ஃபில் அர்தி அல்லது பூமியிலே குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ, ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ அவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொன்றதற்கு சமமானவர் என்று வல்லோன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். செய்தது ஒரு கொலையாக இருந்தாலும், கொலை செய்யப்பட்டவர் எந்த குற்றத்தை செய்யவில்லை இருந்தாலும் பழிவாங்குவதற்காக அல்லது கோபத்தின் காரணமாக அவர் கொல்லப்பட்டு விட்டால் செய்தது என்னவோ ஒரு கொலைதான், ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொன்றதற்கு சமம் என்று இறைவன் பேசுகிறார். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட கோபத்தை பற்றி, கோபத்தை கட்டுப்படுத்துவதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரம் என்றால் என்னவென்று தெரியுமா என்கிற கேள்விக்கு பெருமானார் பதில் சொல்லுகிறார்கள். லைஸ ஷதீது பிஸ்ஸுரஆ மல்யுத்தத்தில் வெற்றி பெறுவது வீரன் அல்ல, மல்யுத்தத்தில் போர்க்களத்தில் வெற்றி பெறுபவன் வீரன் அல்ல, மாறாக இன்னம ஷதீது அல்லது யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலம் அவனுக்கு கோபம் வருகிறது, அவனுடைய கோபத்தை தாக்குவதன் மூலம் தீர்த்து கொள்ள முடியும் என்கிற அதிகாரத்தில் இருந்தாலும், என்கிற ஒரு உறுதியில் அவன் இருந்தாலும், அந்த கோபத்தை நாம் அவரிடத்தில் காட்ட முடியும் என்கிற சக்திக்குட்பட்டவராக இருந்தாலும், தன்னுடைய கோபத்தை யார் கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவர்தான் உண்மையிலேயே வீரன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். போர்க்களத்தில் வென்று வருபவன் வீரன் அல்ல, அதே போன்று சண்டைகளில் ஜெயித்து வருபவன், வெற்றி பெற்று வருபவன் வீரன் அல்ல, மாறாக எல்லா நிலைகளிலும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்பவன், தன் மீது குற்றம் இல்லை என்று இருந்தும் தன்னுடைய கோபத்தை அங்கு காட்ட முடியும், தனக்கான நியாயம் கிடைக்கும் என்று இருந்தும் கூட அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அவனுடைய வாழ்வாதாரம் என்ன, அவனுடைய எதிர்காலம் என்ன, இந்த கோபத்தை காட்டினால் நம்முடைய வாழ்வாதாரம் என்ன, நம்முடைய குடும்பத்தின் நிலை என்ன என்று நினைத்து எவன் ஒருவன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே வீரன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானாருடைய பண்பு என்ன தெரியுமா? பெருமானாருடைய பண்பு என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா இன் தகம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லினஃப்ஸிஹி ஃபீ ஷைஇன் யுதா இலைஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் அநியாயம் இழைக்கப்பட்டால், ஏதேனும் தீங்கு அவருக்கு கொடுக்கப்பட்டால், ஏதேனும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக தனக்காக யாரையும் வாழ்க்கையிலே ஒரு முறை கூட பழிவாங்கியதே கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். நாயகம் நினைத்திருந்தால் எத்தனையோ சந்தர்ப்பங்களில், எத்தனையோ தருணங்களில் மக்கத்து காபிர்களை எல்லாம் பழிவாங்கி இருக்க முடியும், ஒவ்வொருவரையும் தண்டித்தும் ஒவ்வொருவரையும் கொலை செய்தும் இருக்க முடியும். இஸ்லாத்தில் அந்த சூழ்நிலையில் அனுமதியும் இருந்தது.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த வகையிலும் அப்படி செய்தது கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். நற்பண்பாளர்களுடைய பண்பை பற்றி இறைவன் பேசுகிறான். வல் காலிமீனல் கைம், கோபம் வருகிற பொழுது அவன் கடித்து தன்னுடைய கோபத்தை அவன் தாங்கிக் கொள்வான். கோபம் வருது, நம்ம பல்ல கடிப்போம் இல்லையா, அல்லாஹ் அதுதான் சொல்றான். வல் காலிமீன் அப்படின்னா பற்களை கடித்துக் கொள்வது, கைகளை சுருட்டி அந்த இடத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்றது. இன்னைக்கு ஒரு ஆள் கையை மடக்கிற பார்த்தா அப்படின்னா என்ன கோவம் வருதா? கண்ட்ரோல் பண்றீங்க, கண்ட்ரோல் பண்றையா விடுக, அதையும் நீங்க விசுப்பேற்றி விட்டு அடிவேன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு எல்லாரும் அல்லாஹ் சொல்வது என்னவள் காவினர்கள் பற்களை கடித்து அவர்களுடைய கோபத்தை அவர்கள் விழுங்கிக் கொள்வார்கள். மக்கள் செய்த அநீதத்திற்கு அவர்கள் மன்னித்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று இறைவன் குர்ஆனில் சொல்கிறான். அதற்கு வாழ்க்கை தந்தவர்கள் தான் வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முன்பு சொன்னது போன்று தனக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பழிவாங்கியது கிடையாது. பெருமானாருக்கு அத்துணை அதிகாரமும் இருந்தது, ஆட்சி இருந்தது, ஆற்றல் இருந்தது, எல்லாம் இருந்தும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தனக்காக பழிவாங்கியது கிடையாது. வேண்டுமானால் இஸ்லாத்திற்காக ஹக்கை நிலைநாட்டுவதற்காக தண்டனை கொடுப்பதற்காக வேண்டுமானால் கொலை தண்டனை, கொலை குற்றங்களுக்கான அந்த தீர்ப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதையும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே பதிவு செய்தும் இருப்பார்கள். அதற்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? பெருமானாருக்கு பல இக்கட்டான சூழல் ஏற்பட்ட பொழுதும் அவர்கள் பழி தீர்த்துக் கொள்ளாத ஒரு நிலைக்கு நமக்கு எல்லாம் தெரியும். தாயிஃப் நகரம், நாகூர் நீபா கூட பாடி இருப்பார். கல்லடி வாங்கினாங்க, சொல்லடி வாங்கினாங்க, ரத்தம் சிந்திச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் கூட பொறுமையோடு இருந்தார்கள் என்று அந்த வரலாற்றை எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரிடத்தில் ஒரு முறை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹல் அத்தா அலைக யௌமுன் கான அஷத் மின் யௌமி உஹதின். உஹது போர்க்களம் மிகுந்த ஒரு சேதத்திற்குரிய ஒரு போர். பெருமானாருடைய பற்கள் கூட இங்கு சிதைவடைந்தது. அந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான தாக்குதல்கள் காஃபிர்களால் ஏற்படுத்தப்பட்டது. மிகுந்த ஒரு பாதிப்புக்குள்ளானார்கள் சஹாபாக்கள். வேறு எந்த பொருள் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதனால ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஹல் அத்தா அலைக யௌமுன் கான அஷத் மின் யௌமி உஹதின். உஹது நாளில் ஏற்பட்ட தாக்கத்தை விட வேறு ஏதேனும் ஒரு நாள் உங்களுக்கு கடுமையான தாக்கம் வந்திருக்கிறதா, கவலை வந்திருக்கிறதா, சோதனை வந்திருக்கிறதா, பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் இல்லை. லக்கத் லகீது மின் கௌமிக், உன்னுடைய சமுதாயத்தை, அரபுலகத்தை பார்த்து சொல்கிறார்கள், உன்னுடைய சமுதாயத்தை நான் சந்தித்தேன். இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதற்காக தாயிஃப் நகரத்திற்கு நான் சென்றேன். அந்த சமயத்திலே இப்னு அப்தி யாலில் என்கிற ஒரு நபரிடத்தில் நான் சென்று இஸ்லாத்தை பற்றி சொன்னேன். அவர் கடுமையான வார்த்தைகளால் என்னை பாதிப்பிற்கு ஏற்படுத்தினார். கல்லடி கூட ஆறிரும், சொல்லடி உண்மையிலே மிக மோசமானது. கல்லினால் ஏற்பட்ட காயங்கள் கூட ஆறிவிடும், ஆனால் சொல்லினால் ஏற்படுகிற தாக்கங்களுக்கும் காயங்களுக்கும் மருந்து என்பது அறவே இருக்காது. அதனால்தான் வார்த்தை கவனமா பயன்படுத்தணும். ரசூலுல்லாஹ் போய் இப்னு அப்தி யாலில்ங்கிறவர்கிட்ட இஸ்லாத்தை பத்தி சொல்றாரு, கடுமையான வார்த்தையை பேசுறாங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ்க்கு தெரியாம இருக்குமா? அவங்க அந்த வார்த்தைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சொல்லடியும் கல்லடியும் வாங்கி கொண்டு மீண்டும் திரும்புகிற பொழுது கர்ணசாலிப் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து ரீச் ஆகிறாங்க. அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் தருகிறார்கள் மலக்குமார்கள் எல்லாம் மேகத்தின் மூலமாக. இப்ப என்ன திடீர்னு நிழல் வருது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அப்படி அண்ணாந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல மேல பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அடி வாங்கிட்டு வர்றாங்க, காயங்கள் ஏற்பட்டு வருகிறார்கள், மனதாலும் உடலாலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டு வருகிறார்கள். மேல பாக்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. பார்த்த உடனே ஃபனாதானி, என்னை ஜிப்ரீல் அழைத்தார். அவர் சொல்கிறார், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் கத் சமிஅ கௌல கௌமிக லக. உன்னுடைய சமுதாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உன்னுடைய சமுதாயம் உங்களை சொல்லால் எந்த அளவிற்கு தாக்கத்தை கொடுத்தார்கள், பாதிப்பை கொடுத்தார்கள் என்று இறைவன் செவியேற்றி விட்டான்.
அல்லாஹ் கேட்டுட்டான், அதனால என்ன அனுப்பி இருக்கிறான். நீங்க நினைச்சீங்கன்னா மலக்குல் ஜிபால், மலைகளுக்கு என்று பொறுப்பாக இருக்கக்கூடிய மலக்கை அனுப்பி இருக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க, அந்த மலைக்கு பொறுப்பான மலக்குகள் அதனை செய்வார்கள். அப்படின்னா என்ன எடுத்தோம்? மலையை புரட்டி போடணுமா அல்லது மலைக்கு நடுவுல வச்சு அவங்களை கொல்லணுமா? என்ன நினைக்கிறீங்களோ நீங்க சொல்லுங்க. பெருமானார் பழி வாங்க வேண்டும், பழி தீர்க்க வேண்டும் என்று யோசிக்கவே இல்லை. ஆனால் அல்லாஹ்வால் தாங்க முடியவில்லை, மலக்கை அனுப்பி வைக்கிறான். அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அந்த இடத்தில் அவர்களுக்கான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நாடுகிறான். மலக்கும் கேட்கிறார்கள். அப்பொழுதும் கூட மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலையும் சொல்லவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த மலைக்கு பொறுப்பான மலக்கு வருகிறார், வந்து சலாம் சொல்கிறார். சொன்னதற்கு பிறகு பெருமானத்தில் சொல்கிறார், யா முஹம்மத், முஹம்மதே, இன்னல்லாஹ் கத் சமிஅ கௌல கௌமிக லக், உன்னுடைய சமுதாயம் உங்களை பார்த்து என்ன வசை சொல்களை எல்லாம் வாரி இறைத்தார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் செவியேற்று விட்டான், அல்லாஹ் கேட்டு விட்டான். வஅன மலக்குல் ஜிபால், நான் இந்த மலைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற மலக்காக இருக்கிறேன். வகத் பாஸனி ரப்புக இலைக்க, உன் அளவில் என்னை உங்களுடைய இறைவன் தான் அனுப்பி வைத்திருக்கிறான். இத்தமுரனி பிஅம்ரிக, உங்களுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதனை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இன் ஷீத அன் அத்பிக அலைஹிம் அல் அக்ஷபைன், நீங்கள் நாடினால், அந்த மலைக்கே ஒரு ஐடியாவை கொடுக்கிறார், நீங்க விரும்பினால் இரு மலைகளுக்கும் நடுவில் அந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக வைத்து நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகாரத்தில் இருந்தவர்கள் என்பதை விட அல்லாஹ்வினுடைய ஆற்றல் முழுவதுமாக கொடுக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது பெருமானாருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அர்ஜு அன் யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ. வேண்டாம், அவர்களை கொல்ல வேண்டாம், அவர்களை பழிதீர்க்க வேண்டாம். இறைவன் வருங்காலத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட இவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற சந்ததிகளை, சமுதாயத்தை உருவாக்குவான். அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டார்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் மூலமாக உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் பதிலை சொன்னார்கள் என்றால், இந்த சம்பவத்தில் நாம் பெறுகின்ற பாடம் என்ன தெரியுமா? துன்பத்திற்கு பதிலாக, அவர்களுக்கு துயரம் கொடுப்பதற்கு பதிலாக நாம் மன்னிப்பை வழங்க வேண்டும். இரண்டாவது, பழிவாங்கும் சக்தி இருந்தும் பழிதீர்த்துக் கொள்கிற ஆற்றல் இருந்தும் பழிவாங்காமல் அவர்களை விட்டு விடுவது சிறந்தது. மனிதர்களுடைய தற்போதைய தவறுகளை மட்டும் பார்த்துவிட்டு அவருடைய எதிர்கால வாழ்க்கையை நினைத்து நாம் எந்த விதத்திலும் அவர்களை தவறானவர்கள் என்று எண்ணிக்கொள்ளக் கூடாது. வாய்ப்பு இருந்தால் அவர்களும் திருந்துவார்கள், அதற்கான வாய்ப்பை இறைவன் தருவான் என்று நாம் அவர்களுக்கான ஹிதாயத்திற்கான துஆவை செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி இருக்கிறார் என்றால், கண்ணியத்திற்குரியோர்களே, இந்த அமுதனுடைய சம்பவத்தில் நம் சமுதாயம் பெற வேண்டிய முதல் பாடம், குற்றம் நம் மீது இருந்தால், அதனை சுட்டிக்காட்டப்பட்டால் அல்லது நம் மீது உண்மையான குற்றங்களை குற்றம் சாட்டப்பட்டால் இயன்ற வரைக்கும் அதனை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நம் மீது குற்றம் இல்லை, அவர் வேறொரு நோக்கத்திற்காக நம்மை இப்படி மாட்டி வைத்திருக்கிறார், சிக்க வைத்திருக்கிறார் என்கிற நிலை இருந்தாலும் கூட அல்லாஹ் போதுமானவன் என்கிற தவக்குலோடு ஈமானோடு அவரை எதுவும் செய்யாமல் மன்னித்து விடுவதுதான் மிகச் சிறந்த ஒரு பண்பு. பழிவாங்குகிற, பழிதீர்த்துக் கொள்கிற ஆற்றல் இருந்தாலும் அதனை மன்னித்து விடுகிற மாண்புதான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பு என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மிகுந்த இரக்க குணம் கொண்டவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா கோபம் கொண்டவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு இரக்கம், கருணை உருவானவர்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட, உங்களுக்கு அந்த சம்பவம் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது தவறான விஷயங்களை கொண்டு அவர்கள் மீது பெருமானாருடைய மனைவிக்கு அடுத்தவரோடு தொடர்பு படுத்தப்பட்டு இட்டுக்கட்டப்பட்ட வரலாறு அன்று நிகழ்ந்திருக்கிறது. அந்த சமயத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல. காரணம், அவர்கள் பதில் பேசி இருந்தால், என் மனைவி குற்றமற்றவள் என்று சொல்லி இருந்தால், தன்னுடைய மனைவிக்காக
கணவராக இருக்கக்கூடிய முஹம்மத் வக்காலத்து வாங்கி இருக்கிறார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடமிருந்து பதில் வரும் என்கிற ஆவலோடு ஆர்வத்தோடு எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் தீர்ப்பை வழங்கினான். ஆயிஷா அம்மா எந்த குற்றமும் செய்யவில்லை, அவர் நிரபராதி, அவர் பத்தினி என்கிற ஒரு சான்றிதழை வல்லோன் அல்லாஹ் குர்ஆனில் வசனமாக இறக்கி வைத்தான். அதுவரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் பேசவில்லை. பெருமானார் பேசாததால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதுவும் பேசாமல் இருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகள் அதே போன்று இந்த இட்டுக்கட்டல்கள் எல்லாம் யாரு செஞ்சாங்களோ அந்த ஒரு கூட்டத்துல மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இருக்கிறாங்க. நல்ல மனிதர் தான். இருந்தாலும் ஒரு 10 பேர் பேசுறாங்கன்னா 11வது என்ன பண்ணுவாங்க, எதுன்னு தெரியாட்டாலும் கூட ஆமாமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பிரச்சனை. தெரிந்து பேசினால் கூட ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அதனால பேசினால் எடுத்துட்டு போயிடலாம். இந்த ஆமாஞ்சாமி போடுவாங்க பாருங்க, ஜிங்சான் ஜிங்சான் சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுன்னு தெரியாது. அதனால ஏதோ தெரியாதனமா அவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வார்த்தையில அந்த பேசக்கூடிய இடத்துல மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா மிஸ்தஹ் ரலியல்லாஹு கஷ்டப்படுற ஒரு சஹாபி. அதனால ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய உறவினராகவும் இருக்கிறார்கள். கஷ்டப்படுறதுனால அவர்களுடைய செல்வத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து உதவியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்ப தாம் மகன் மேல இட்டு கட்டுனதுல இவங்களும் ஒரு ஆள் அப்படிங்கறதுனால ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹின் ஷைஅன் அபதா. இதுக்கு மேல் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய மகள் மீது இட்டு கட்டிய காரணத்தினால் இதற்கு மேற்பட்டு நான் எந்த உதவியும் ஒருபோதும் அல்லாஹ்வின் சத்தியமாக மிஸ்தஹ்க்கு செய்யவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் போட்டாராங்க. சத்தியமிட்ட உடனே வல்லோன் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறார். அங்கதான் அல்லாஹ்வினுடைய அன்பு சஹாபாக்கள் மீது எந்த அளவுக்கு இருந்தது என்று தெரிகிறது. பேசியவர்கள் எல்லாம் முனாஃபிகீன்கள். அதில் ஒருவராக சஹாபியும் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. முனாஃபிகீன்களை பற்றி இறைவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் சஹாபியை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுனால மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு இனிமேல் பொருளாதார உதவி செய்ய மாட்டேன் அபூபக்கர் ரலியல்லாஹு சத்தியம் செஞ்சதனால அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், வலா யதலி உதுல் ஃபضل மின்கும் வஸா அன் யுது உலில் குர்பா வல் மசாகீன் வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். வசதி படைத்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சுட்டி காண்பித்து பொதுவாக ஒரு வசனத்தை இறக்குகிறான். வசதி படைத்தவர்கள் ஏதேனும் ஒரு கோபத்தின் காரணமாக உறவினர்களுக்கோ ஏழைகளுக்கோ அல்லாஹ்வின் பாதையில் இருப்பவர்களுக்கோ எந்த வகையிலும் செலவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்யாதீர்கள். அவர்கள் செய்த அந்த குற்றத்தை அந்த தவறை மன்னித்து விடுங்கள். யாஃபு அப்படின்னா சுத்தமா டோட்டலா எரேஸ் பண்றது, கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய மனதை கல்வை கழுவிவிட்டு அதை மன்னித்து விடுங்கள் என்று இறைவன் சொல்கிறான். அதற்கு பிறகு இறைவன் ஒரு வார்த்தையை கேட்கிறான். அங்குதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிர்ந்து போகிறார்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் எடுத்து பார்த்தால் எந்த நிலையிலும் எந்த தருணத்திலும் குற்றம் செய்ததாக பதிவு செய்யப்படவே இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்வது என்ன, நீங்க மன்னிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க, இனிமேல் உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா. ஒருவேளை உங்கள்கிட்ட குற்றம் இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் நீங்க விரும்ப மாட்டீங்களா? அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அதைத்தானே நானே செய்ய சொல்லுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னவுடன் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், பலா இறைவா, அப்படி அல்ல, உன்னுடைய மன்னிப்பை தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, இன்னி லஉஹிபு அன் யக்ஃபிரல்லாஹு லி, இறைவன் என்னை மன்னிப்பதை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இல்லத்திற்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு வளமையாக கொடுத்து வந்த பொருளாதார உதவியும் மீண்டும் செய்ய துவங்கினார்கள் என்று வரலாறு பதிவு செய்கிறது. என்றால் கண்ணியத்திற்குரிய ஒரு மனிதர் குற்றம் செய்தால் அந்த குற்றம் ஒரு மனிதர் செய்தது உறுதியானாலும் கூட அதற்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய குற்றமாக இருந்தால் நிச்சயம் அதற்கு ஏற்ப தண்டனைகள் கொடுத்துவிட்டு அவரை அப்படியே மன்னித்து விட வேண்டும். மீண்டும் மீண்டும் பழிவாங்குகிற நோக்கம் நம் வாழ்வில் எந்த அளவிற்கும் இருக்கக்கூடாது. ஒருவேளை மன்னிக்கப்பட வேண்டிய குற்றமாக இருந்தால், மன்னிக்க கூடிய ஒரு குற்றமாக இருந்தால் அதற்கு தண்டனை வழங்காமல் அதனை மன்னிப்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையும் பெருமானார்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிவந்த சஹாபாக்களின் வளமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியோர்களே, எனவே நம் குடும்பத்திலும் சரி நம் உறவுகளிலும் சரி ஏதேனும் குற்றங்கள் இழைத்திருக்கலாம், அல்லது நம்மை தவறாக பேசி இருக்கலாம், அல்லது நம் மீது தவறான அவதூறுகளை சொல்லி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவரை மன்னித்து கண்டுகொள்ளாமல் விடுவதுதான் நமக்கான நற்பண்பு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியோர்களே, நிறைவாக ஒரே ஒரு வரலாற்று குறிப்பை சொல்லி நான் முடிவுக்கு வருவேன். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொண்ட அந்த தருணம் மிகச்சிறந்த ஒரு தருணம். வரலாறு எல்லா இடங்களிலும் அதை பற்றி பதிவு செய்திருக்கும். அங்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கும். ஃபத்ஹ் மக்கா அப்படிங்கிறது, மக்காவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால் வைக்க கூடாதுன்னு துரத்தி விட்டாங்க. ஹுதைபியா போரின்போது மக்காவுக்கு வரக்கூடாது அப்படின்னு துரத்தி விட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். அதற்கு பிறகு உம்ரா செய்ய வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்கள் மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகுதான் உம்ராவும் ஹஜ்ஜும் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு உங்க பொறுமையோடு இருந்திருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் விடவே இல்லை. அது நமக்கான ஒரு சொந்த ஊரோ இல்ல சொந்த வீடோ நமக்கான உரிமை பெற்றதா இருக்குது. ஏதோ ஒரு பழிவாங்கும் அடிப்படையில நம்மளை துரத்தி விட்டுட்டாங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நம்ம அந்த இடத்துக்கு போறோம். அவங்க இந்த சமயத்தில் நமக்கு கீழே இருக்கிறாங்க, நலிவடைந்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் என்ன பண்றோம்னா ஆற்றல் உள்ளவங்களா இருக்கிறோம். இந்த சமயத்தில் அவங்க வெளியே போன்னு சொன்னா கூட போயிட்டு ஆகணும், என்ன செஞ்சாலும் அவங்க கட்டுப்பட்டு ஆகணும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எதுவுமே பண்ணாட்டாலும் கூட கடைசி என்ன சொல்லுவோம்? ஞாபகம் இருக்குதா? எனக்கு துரத்து விட்டல்ல, இன்னைக்கு நீ என்ன பண்ண போற, நான் உன்னை துரத்துனா என்ன ஆகும்? கடைசிக்கு இந்த வார்த்தையாவது சொல்லுவோமா இல்லையா? ஆனா பெருமானார் எப்படி அங்கு நடந்து கொண்டார்கள் தெரியுமா? அவர்களுடைய அணுகுமுறை எப்படி அழகாக அமைந்தது தெரியுமா? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யார பற்றி? உஸ்மான் பின் தொல்ஹா. உஸ்மானே கனி அல்ல, உஸ்மான் பின் தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உஸ்மான் பின் அஃபான் அல்ல, 4 கலீஃபாக்கு ஒருவரான உஸ்மான் அல்ல. வரலாறு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உஸ்மான் பின் தொல்ஹா அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்கல. ஃபத்ஹ் மக்கா அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டதற்கு பிறகு உஸ்மானை அழைக்கிறார்கள். யா உஸ்மான், இஸ்லாத்தை ஏற்கவே இல்லை, உஸ்மானே இங்க வாங்க. வர்றாங்க, இத்தீனி பில் மிஃப்தாஹ், இந்த கஅபாவினுடைய சாவியை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த செய்தி பதிவு செய்வது உஸ்மான் பின் தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான். சொல்றாங்க, ஃபஅதைதுஹு பிஹி, நான் கொண்டு வந்தேன். ஃபஅഖதஹு மின்னி, எங்கிட்ட இருந்து வாங்கினாங்க, எங்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அந்த இடத்துல காலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு வழிவந்த அத்துணை குடும்பத்திலும் இருந்து வந்தவர்கள் உஸ்மான் பின் தொல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்கள்ட்ட தான் இந்த கஅபாவுடைய சாவியும் இருக்குது. அந்த பரம்பரைக்கு சொந்தக்கார் உஸ்மான். இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த சாவி போகுது. எவ்வளவு ஆண்டுகாலம் அதனை பொறுப்பாக பார்த்திருப்பார்கள், கௌரவமாக நினைத்திருப்பார்கள், பகத்தாக வாழ்ந்திருப்பார்கள். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவியை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. வாங்கிட்டாங்க. வாங்கி தன்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, கொடுக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு இருக்காங்க, கொடுக்கல. உமர் ரலியல்லாஹு இருக்காங்க, கொடுக்கல. அலி ரலியல்லாஹு இருக்காங்க, கொடுக்கல. எல்லா சஹாபாக்களும் அந்த இடத்தில் இருக்கிறார்கள், யாருக்கும் கொடுக்கவில்லை. வாங்கிட்டு பிறகு தஃபஅஹு இலைய, மீண்டும் என்னிடத்திலே பெருமானார் கொடுத்தார்கள். அல்லாஹு அக்பர். அந்த இடத்துல இருந்த சாய் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளம்பு, கெட் லாஸ் அப்படின்னு சொல்லி இருப்போம் இல்லையா? இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருப்போம். ஆனால் பெருமானார் சாவியை வாங்கி விட்டு மீண்டும் கொடுக்கிறார்கள். ஏன் வாங்காமே கொடுத்திருக்கலாமே, நீங்களே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். சொல்லி இருந்தால் அவர்களுக்கு புரிந்திருக்காது பெருமானாருடைய பண்பு என்ன, இஸ்லாத்தினுடைய குணம் என்ன என்று அவர்களுக்கு புரிந்திருக்காது. ஏதோ பயந்து போய் நம்மள்கிட்ட வச்சுக்க சொல்லிட்டாங்க போல, என்ன வரலாம். அதனால ரசூலுல்லாஹ் வாங்குறாங்க, வாங்கிட்டு திரும்ப கொடுக்கிறாங்க. எதை காட்டுகிறார்கள் தெரியுமா? இந்த சாவியை நாங்களே வைத்துக் கொள்ள முடியும், அந்த அதிகாரத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அப்படி யோசிக்கவில்லை. இந்த இடத்தில் உங்களுடைய மனம் எவ்வளவு பதவதைத்திருக்கும், எவ்வளவு பாடுபட்டிருக்கும் என்பதை புரிந்து உணர்வுகளை உணர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த சாவியை கொடுக்கிறார்கள். கண் கலங்கி உஸ்மான் பின் தொல்ஹா அவர்கள் அதனை வாங்குகிறார்கள். வாங்கிட்டு பெருமானார் கொடுத்ததற்கு அப்புறம் என்ன வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? உண்மையிலேயே பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை, ஹுதுஹா தாலிதன் வஹாலிதத்தன்.
ஹுதுஹா தாலிதத்தன் வஹாலிதத்தன், இந்தாங்க சாவி, கடைசி வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் இது உங்க கிட்ட தான் இருக்கணும், உங்க குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இஸ்லாத்தை ஏற்கவில்லை, காஃபிராகத்தான் இருக்க உஸ்மான் பின் தல்ஹா. கஅபாவினுடைய சாவி, புனித ஸ்தலம். ஆனால் சொல்லுகிற வார்த்தை என்ன? காஃபிராக இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சொல்லுகிற வார்த்தை ஹுதுஹா தாலிதத்தன் வஹாலிதத்தன், நிரந்தரமாக இதனை நீங்களே வைத்து பொறுப்புதாரியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு, அதற்கு அடுத்து பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு இவர்களிடமிருந்து யாரும் அபகரித்து விடக் கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு சொல்லி உலகம் முழுவதும் ஒரு வார்த்தை பதிவு செய்கிறார்கள், லா யன்ஸிஉஹா மின்கும் இல்லா வாலிமன், உங்களிடமிருந்து யாரும் அதனை பறிக்க மாட்டார்கள். அப்படி பறித்தால், இந்த சாவியை அபகரித்தால் அவர்கள் அநீதக்காரராகத்தான் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் விடுத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்கல, பின்னாடி ஒரு காலம் வரும், எங்கள் காலத்திற்கு பிறகு அதனை சாவி பறிக்கப்படும் என்கிற நிலை வரும் என்று தெரிந்து பெருமானார் சொல்கிறார்கள், உங்களிடம் இருந்து யார் இந்த சாவியை, கஅபாவினுடைய சாவியை பறிக்கிறார்களோ அபகரிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அநீதக்காரர்களாக அநியாயக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் என்கிற வார்த்தையும் சேர்த்து பதிவு செய்கிறார்கள். அந்த இடத்தில் எப்படி உள்ளம் நெகிழ்ந்திருக்கும், உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி உள்ளம் நெகிழ்ந்திருக்கும். அதற்கு அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்னல்லாஹ் இஸ்தஅமனக்கும் அலா பைத்தி, அல்லாஹு தஆலா தான் இந்த கஅபாவினுடைய பொறுப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவரிடம் சொல்லி அனுப்புகிறார். வாங்கிட்டு கண் கலங்கி நெகிழ்ந்து போய் உஸ்மான் பின் தல்ஹா வீடு திரும்புகிறார்கள். திரும்புகிற சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள். திரும்பி போறாங்க. போற சமயத்துல உஸ்மான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. திரும்ப வர்றாங்க. வந்த இடத்துல பெருமானார் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார்கள், அலம் யகுனில்லதி குல்து லக், ஹுதைபியாவின் சமயத்திலே இன்னை கஅபாவிற்கு வர வேண்டாம் என்று சொன்னீர்கள், கஅபாவிற்கு தவாஃப் செய்ய வேண்டாம் என்று சொன்னீர்கள், எங்களிடமிருந்து நீங்கள் இந்த சாவியை பறித்தீர்கள். அந்த சமயத்துல நான் என்ன வார்த்தை சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் ஹஜ்ரத் உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதகர்து கௌலஹு லீ பி மக்கா கப்ல அல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்திற்கு முன்பு பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், லஅல்லக சதரா ஹாதல் மிஃப்தாஹ் யௌமன் பியதி, உஸ்மானே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த சாவி எனது கையில் இருக்கும், அதை நீ பார்ப்பாய். அது வரைக்கும் உனது மரணம் வராது, என் கையில் இந்த சாவி வரும் வரைக்கும் நீ ஹயாத்தோடு தான் இருப்பாய். லஅல்லக சதரா ஹாதல் மிஃப்தாஹ் யௌமன் பியதி, ஒரு நாள் இந்த சாவி எனது கையில் இருப்பதை நீ பார்ப்பாய் என்று சொல்கிறார்கள். அலஉது ஹைஸு ஷிஅது, நான் யாருக்கு விரும்புகிறேனோ அவருக்கு இந்த சாவியை ஒப்படைப்பேன் என்று பெருமானார் சொன்னார்கள். அது எனக்கு நினைவிற்கு வந்தது. பெருமானார் என்ன சொல்றாங்க, சாவி எங்கிட்ட வரும், அந்த சமயத்துல எனக்கு யாரை நான் விரும்புகிறேனோ அவருக்கு இந்த சாவியை கொடுப்பேன், இந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. இதை நான் நினைவு கூர்ந்தேன். அப்ப இவங்க உஸ்மான் பின் தல்ஹா என்ன சொல்றாங்க, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காலம் வந்தால் குறைஷிகள் அழிந்து போவார்கள், அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள், உயிரோடு இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன, இந்த அவமானத்தை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க, அந்த காலத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, உஸ்மான் பின் தல்ஹா ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் பதில் தருகிறார்கள், பல் அமரத் வ அஸத் யௌமஇதின், ஆனால் அந்த நாள் குறைஷி காபிர்கள் எல்லாம் தலைமைத்துவத்திற்கு வருவார்கள், கண்ணியப்படுத்தப்படுவார்கள். நீங்கள் நினைப்பது போன்று அவர்கள் அசிங்கப்பட மாட்டார்கள், அழிக்கப்பட மாட்டார்கள், மாறாக அவர்களுக்குத்தான் தலைமைத்துவம் வரும், கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அந்த சம்பவம் எனக்கு பெருமானார் நினைவூட்டினார்கள். நான் நினைத்து பார்த்தேன். அதற்கு பிறகுதான் ஹஜ்ரத் உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்
அல்லாஹ்வின் தூதரே, யா முஹம்மதே, நீங்கள் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்தில் இத்தனை பேருக்கு முன்னால் உங்களுடைய கரத்தை பிடித்து நான் சொல்கிறேன், அல்லாஹ்வினுடைய தூதர் நீங்கள் தான், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நபி, நான் ஈமானை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அன்றே அவர்கள் ஈமானை ஏற்றார்கள் என்று பதிவு செய்திருக்கிறது என்றால், இந்த வரலாற்றில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், எத்துணை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும், பழிவாங்குகிற இடத்தில் நாம் இருந்தாலும், அவரை மன்னித்து அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பது நம்முடைய நற்பண்புகளை மட்டுமல்ல, அவருடைய துர்பண்புகளையும் தீய குணங்களையும் கூட மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார் என்றால், கண்ணியத்திற்குரியோர்களே, வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நாம் நிம்மதியாக இருந்துவிட முடியாது. ஏதேனும் குற்றங்கள் நாமும் செய்யலாம், நம்மை சார்ந்தவர்களும் செய்யலாம், நம்மாலும் செய்யப்படலாம். அந்த இடத்தில் குற்றவாளிகளாக நாமும் இருக்கலாம், அல்லது தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்தில் நாமும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் மன்னிக்கும் மாண்போடு பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இஸ்லாம் இயம்பிய அழகிய வாழ்க்கை. அந்த நல்லதொரு வாழ்க்கையை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக. எந்த குற்றங்கள் இழைக்காமல், எந்த அநீதங்கள் செய்யாமல், இஸ்லாம் எதனை அழகிய குணங்கள் என்று சொல்லி இருக்கிறதோ, இஸ்லாம் எந்தெந்த வழிகாட்டுதலை அழகிய முறையில் கொடுத்திருக்கிறதோ அதனை ஏற்று நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் தந்திர புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.